இனம் இந்த படம் ஒரு எல்லாருக்கும் இங்கே ஆஸ் அ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான படம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரோட ட்ரீம் வந்து சந்தோஷ் சார் மாதிரி ஒரு டேரக்டர் சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ணுன்றது. ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு அது நிறைவேறிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ படம் பார்த்த சென்சார் போர்ட்லேயும் சரி, மற்றவங்க டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் தேவர் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஒரு கட் கூட கொடுக்கல சென்சாரில். ரொம்ப எல்லாரும் பார்க்கணும், வி வாண்ட் டு கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ண ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமராமேன் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா அழகான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுங்கன்னு. சந்தோஷ் சார் இந்த படத்தில் என்ன சொன்னார்னா, அந்த அழகான ஷார்ட்ஸே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக ராவாக நம்ம ஒரு கேண்டிடாக ஷூட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துக்கு கொடுத்தோம். ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. டீசர்லேயும் சரி, டீசர் யூடியூப்ல ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நிறையா கற்றுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கிராஷ் கோர்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு சார் ஃபார் திஸ், அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு லிங்குசாமி சார் ஆல்சோ ஃபார் ரிலீசிங் திஸ் மூவி. நிறையா கற்றுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அந்த 1 மாதம் நான் டெய்லி வீட்டுக்கு போய் தூங்கும்போது அது வர்ற கனவுகளே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஐ வாஸ் ரியலி அஃபெக்டட் பை த மூவி அண்ட் காட் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் இட் ஆல்சோ. எந்த இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணணும், எந்த சீன் எப்படி ட்ரீட் பண்ணணும், அதெல்லாம் first hand experience கற்றுனேன். And it was always a dream for me to work with sir because when I was very small I saw a movie called Halo and appulende it's been a big dream for me to work with sir and I'm really happy that I'm able to achieve it. So that's about it. Like I learned a lot. Basic அதான். இனம் வந்து ஒரு முக்கியமான படம், ஒரு சிம்பிளான படம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான படம். எங்களை போல் யங் டெக்னீஷியன்ஸ்க்கு அடையாளம் கொடுத்த சந்தோஷ் சாருக்கு தேங்க்ஸ். இந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்த லிங்குசாமி சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி சப்போர்ட் இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. விஷாலோட மியூசிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்துக்கு தேவையான, விஷாலுக்கு தேவையான லிரிக்ஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம். நன்றி. சந்தோஷ் சாரோட ஃபில்ம் முழுக்க அவருடைய சார் உருவாக்கின ஒரு படம்னு சொல்லலாம். இன்னும் கதைக்களம் வந்து ஒரு போர்க்களம். இது வந்து இங்கே வந்து கரையை விட்டு சென்றாலும் திரும்ப வந்து தொட்டு செல்லும் அலைகள் கூட ஒரு இனம். அந்த மாதிரி பிரித்து இயற்கை, அதில் இருக்கிற பறவைகள், பூச்சிகள், மரம், மனிதம் எல்லாமே சேர்ந்த ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இந்த படத்தோட கதைக்களமாக அமைஞ்சிருக்கு. சந்தோஷ் சார் கிட்ட இருந்த ஒரு காரணம் தான் இந்த இருக்கை இப்போ எனக்கு. நன்றி. ஃபர்ஸ்ட்லி லிங்குசாமி சார் ரொம்ப தேங்க்ஸ் டைலாக்ஸை பற்றி சொன்னதுக்கு. ஏன்னா அந்த பெருமையும் சந்தோஷ் சாருக்கு தான் சேரணும். நான் அவரோட அசிஸ்டன்ட், அவர் கொடுத்த அங்கீகாரம் தான் இந்த டைலாக் ரைட்டருங்கிறது. அவர் மனசில் என்ன வசனங்கள் இருந்ததோ அவரோட மொழியில் அதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. சார் வந்து இது நான் செகண்ட் ஃபிலிம் சாரோட ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார் கிட்ட என்னென்னா, வசனங்கள் வந்து வளவலன்னு இருக்கக்கூடாது, இயல்பாக யதார்த்தமாக இருக்கணும்னு ரொம்ப சொல்வார். அதை தான் இதுலேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த யதார்த்தம் வந்து நம்ம யதார்த்தம் மாதிரி இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலையில் இருப்போம். அவங்க அந்த குழந்தைங்க, அந்த மக்கள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற யதார்த்தம் இருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது அந்த மக்கள், அந்த குழந்தைங்களோட வழி உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷ் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். Thank you so much. This is my first project as a sound designer and I should say all credit goes to Santosh sir for making sound what it is, and it was completely Santosh sir's ideas and I just executed it.